ஒரு ஸ்டாக்கோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஏரியாவை ஃபைண்ட் பண்றதுக்கு நான் ஒரு சிம்பிளான டிப்ஸ் வந்து சொல்றேன். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஹாய் கைஸ், திஸ் இஸ் மீ அங்கத், யுவர் ஃபினான்ஷியல் ஃப்ரெண்ட். சப்போர்ட் அப்படின்னா ஒரு ஸ்டாக்கோட கரண்ட் ட்ரேடிங் பிரைஸ்ல இருந்து கீழே இருக்கிற இம்பார்ட்டன்ட் பிரைஸ் பாயிண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட். இதுவே ரெசிஸ்டன்ட் அப்படின்னா ஒரு ஸ்டாக்கோட கரண்ட் ட்ரேடிங் பிரைஸ்ல இருந்து அதுக்கு மேல இருக்கிற இம்பார்ட்டன்ட் லெவலான ஏரியாஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட். இது நீங்க ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சார்ட்ல வந்து ஃபைண்ட் பண்ணிடலாம். அதுக்கு நீங்க ஒரு சார்ட்டை வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டாக்கோட கரண்ட் ட்ரேடிங் பிரைஸ்ல இருந்து கீழே இருக்கிற இம்பார்ட்டன்ட் பிரைஸ் பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணுங்க. இப்போ இந்த இம்பார்ட்டன்ட் பிரைஸ் பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு லைன் ஒன்று டிரா பண்ணீங்க அப்படின்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் ஏரியா. இதுவே வந்து பாத்தீங்கன்னா அதோட கரண்ட் ட்ரேடிங் பிரைஸ்ல இருந்து மேல இருக்கிற இம்பார்ட்டன்ட் பிரைஸ் பாயிண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மார்க் பண்ணுங்க. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் பிரைஸ் பாயிண்ட்ஸை நோக்கி ஒரு லைன் ஒன்று வரைஞ்சோம் அப்படின்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் ஏரியா. இப்போ உங்களுக்கு சப்போர்ட் ஏரியாவோ ரெசிஸ்டன்ட் ஏரியாவோ எப்படி ஃபைண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வந்து நீங்கள் ட்ரா பண்ணும்போது இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து வச்சுக்கணும். நீங்கள் அதை விட்டுட்டு சின்ன சின்ன கரெக்ஷன் ஏரியாஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயினாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வந்து ட்ரா பண்ண முடியாது.